பரிதாபங்கள். நேத்து லட்டு பாவங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்பவே இஷ்யூ ஆனதுனால அந்த வீடியோ சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் மாதிரி லட்டு பாவங்கள்லாம் போறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை தான். அந்த வீடியோ அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னா, பிஜேபி தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க இந்து மதத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்குற லெவலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. நான் 2-3 வருஷமா யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 600 வீடியோஸ் மேல வந்து போட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு நான் பேசுறது வந்து பிடிச்சிருக்காது. ஒரு சில பேருக்கு என்னையே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காது. நான் விஜய் ஃபேன் தான். பட் அவர் படம் நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பேஸா வந்து பார்த்தா இருக்க தெரியாது. அப்படி இருக்கணும் தான் எல்லா வீடியோலும் ட்ரை பண்ண அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன்னா எல்லாருமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பண்ண வைக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா எவ்ரி பர்சன் ஹஸ் எ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன். நாளைக்கு நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது தான் தெரியும் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. இங்க இன்னொரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, இங்க ரிலீஜியஸ்ன்ற பேர்ல, ஸ்டேட்டஸ்ன்ற பேர்ல, கேஸ்ட்ன்ற பேர்ல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள சண்டை வரும்போது நம்ம வி ஆர் இந்தியன் சொல்லிட்டு அவ்வளவு யூனிட்டியா இருக்க நம்ம இந்தியாக்குள்ள வந்து பார்த்தா யூனிட்டியா இருக்கமா கேட்டா கிடையாது. அவன் அந்த ரிலிஜன், இவன் இந்த ரிலிஜன் சொல்லிட்டு ரிலிஜன் பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கோம். அந்த ரிலிஜனுக்குள்ளேயாச்சும் அவன் ஒற்றுமையா இருக்காங்களா? அதுவும் கிடையாது. அவன் அந்த கேஸ்ட், இவன் இந்த கேஸ்ட், அவங்க தனி தர மாட்டான், என் வீட்டு வழியா அவன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கோம். சரி, அவன் கேஸ்டுக்குள்ளேயாச்சும் அவன் ஒற்றுமையா இருக்கான்னு பார்த்தா அவன் கிடையாது. அவங்க கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறவங்க, ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான சொல்யூஷன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். அது கிடைக்கலையா, அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம போகணும். ஈவன் நீங்க சினிமால கூட வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிங்கன்னா இந்த ரிலிஜன் தான் இருப்பாங்க, சைக்கோ கில்லர்ஸ்னா இந்த ரிலிஜன் தான் இருப்பாங்க. ஒருத்தனோட பிலீஃபை ட்ரோல் பண்ணணும்னா அவன் இந்த ரிலிஜன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எவனோ பண்ற ஒருத்தன் தப்புனால இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க எனக்கு எல்லா ரிலிஜன் இருக்க பீப்புளும் ஃப்ரெண்டா இருக்காங்க, எல்லா கேஸ்ட்ல இருக்க பீப்புளும் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்ககிட்ட காசு இருக்கா காசு இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கூட நான் பார்த்து பழகுனதே கிடையாது. ஆனா இங்க இருக்க பாலிடிக்ஸ் நாளைக்கு அவனை எதிரியா பார்க்க வச்சிருமோங்கிற பயம் வந்து பார்த்தா எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. பி ஹியூமனிட்டி அண்ட் பி கைண்ட் டு எவ்ரிஒன். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்தும்ல.